இங்க ஒரு பொண்ணு மேக்கப் போட்டுட்டு இருக்கா. அப்ப திடீர்னு கன் சவுண்ட் கேட்டதால இவ பயந்து போய் ஜன்னல் வழியா பாக்குறா. பார்த்தா இவளுக்கு ஆப்போசிட்ல உள்ள வீட்ல ஒரு கில்லர் யாரையோ கொன்னுட்டு இருக்கான். இவ பாக்குறத அவனும் பார்த்து ஷாக் ஆகிடுறான். ஏன்னா இப்ப இவன் கொன்னதே அவள மாதிரியே இருக்கிற இன்னொரு பொண்ணுதான். இவனும் எப்படி ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களேன்னு குழப்பத்திலே நிக்கிறான். அப்ப ஜன்னல் வழியா பார்த்த பொண்ணு இவனும் அவளை பார்த்து தெரிஞ்சு ஒளிஞ்சுக்கிட்டே அங்க இருந்து தப்பிச்சு போறா. கில்லரும் அவ கிட்ட பேசணும்னு அவளை தேடிட்டே வர்றான். இவ எப்படியோ அவன் இருந்து எஸ்கேப் ஆகி ஒரு கண்ணை கண்டுபிடிக்கிறா. அதை எடுத்து பேக்ல போட்டுட்டு வெளியில போலாம்னு பார்த்தா கில்லர் அங்கேயும் வந்துடுறான். இவ அவனை அடிச்சு போட்டுட்டு அங்க இருந்து ஓடிடுறா. அப்படியே பக்கத்து பில்டிங் போய் அங்க இருந்த ஒரு வீட்டை திறந்து உள்ள போறா. பார்த்தா அது அவனோட வீடு தான். அவனும் நேரா வீட்டுக்கு வந்து அவ கிட்ட பேச ட்ரை பண்றான். பட் அவ பயத்துல கண்ணை காட்டி மிரட்டுறா. இவன் அவளை தடுக்க ட்ரை பண்ண ரெண்டு பேரும் சண்டை போட ஆரம்பிச்சிடுறாங்க. அப்ப தெரியாம அவட்ட உள்ள கன்னு ஷூட் ஆகி அவன் மேல பட்டு அவன் அங்கேயே இறந்துடுறான். இப்ப இவ கில்லர் ஆகிடுறா. அப்ப அவன மாதிரியே உள்ள இன்னொருத்தன் இவ கொலை பண்றத பாத்துறான். இவளும் அவனை பார்த்துட்டு ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருக்காங்களேன்னு ஷாக் ஆகிடுறா. அவங்கிட்ட போய் பேசலாம்னு பார்த்தா அவனும் இவளை பார்த்து பயந்துட்டு அங்க இருந்து தப்பிச்சு ஓடுறான். இப்படி இது ஒரு லூப் மாதிரி திரும்ப திரும்ப நடந்துகிட்டே இருக்கு. யாராச்சும் ஒருத்தவங்க பயப்படாம பேசினாதான் இந்த லூப் முடியும். பட் ரெண்டு பேரும் பயந்து போய் மாறி மாறி கொன்னுட்டே தான் இருக்காங்க.